வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் என்னுடைய டாக்டர் சிவாஸ் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது ICSI என்று அழைக்கப்படும் கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ். இந்த கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸ் இட்ஸ் meant for those people who want to invest less amount, work hard and try to get the maximum benefit. இதை பார்த்தீங்கன்னாக்க இது நம்ம கட்ட வேண்டிய மொத்த தொகைன்னு பார்த்தாலே ஒரு 30-35,000 ரூபாய்க்கு உள்ளதாக இருக்கும். ஆனால் படித்து முடித்த உடனே கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் பார்த்தீங்கன்னாக்க மிக மிக அதிகமாகவே இருக்கும். டோட்டல் டிஸ்ப்ரப்போர்ஷனேட் டு தி இன்வெஸ்ட்மெண்ட் யூ ஹவ் மேட். அது சொல்லுவாங்க ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற கான்செப்ட் படி பார்த்தாக்க இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கோர்சஸ் யூ கேன் திங்க் ஆஃப். இது பொதுவாக பிகாம் படித்தவங்களுக்கு ஏற்பட்டது. ஒரு பிகாம் BA கார்பரேட் செக்ரட்டரிஷிப் ஆர் என்ன கோர்ஸ் படிச்சிருந்தாலுமே இந்த கோர்ஸ் எடுத்து படித்தாக்க ஒரு பெரிய கம்பெனிக்கு ஒரு பெரிய லெவலில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது நிச்சயமாக அந்த மக்கள் யார் வாழ்க்கையில் முன்னுக்கு வர நினைக்கிறாங்களோ அவங்க இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். CA படிக்க முடியாதவங்க ஆர் காஸ்ட் அக்கௌண்டன்சி படிக்க விருப்பப்படாதவங்க இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். இதில் பெரிய அளவில் மேத்தமேட்டிக்ஸ் அது மாதிரி எதுவுமே கிடையாது. சுலபமாக இது சேர்ந்து படித்து முடிக்கக்கூடிய ஒரு சிறந்த படிப்பு. இந்த இன்ஸ்டியூட் ஒரு ஆக்ட் ஆஃப் பாராளுமன்றத்தை இயற்றப்பட்ட ஒரு சட்டத்தின் கீழே ஏற்பட்ட ஒரு இன்ஸ்டியூட்டாக இருக்கிறதுனால அதுக்கு ஒரு ஸ்டாச்சுட்டரி அத்தாரிட்டி இருக்குது, ஒரு லீகல் பவர் இருக்குது. இதுக்கு யார் படிக்கலாம் அப்படின்னாக்க +2 பாஸ் பண்ணியிருக்கணும் ஆர் எனி டிகிரி ஆர் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இருந்தால் பண்ணலாம். ஆனால் கலைத்துறை இருக்கு இல்லையா, அதை படிச்சுட்டு அவங்க செய்ய முடியாது. CA ஃபைனல் பாஸ் பண்ணுவாங்க, இந்த காஸ்ட் அக்கௌண்டன்சி ஃபைனல் பாஸ் பண்ணுவாங்க, இந்த கோர்ஸில் சேர்ந்து படிக்கலாம். இதுக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒன்று இருக்குது, அதை பாஸ் பண்ணணும். CSCCன்னு சொல்லுவாங்க. அதை பாஸ் பண்ணினால்தான் நீங்கள் இன்டர்மீடியட் லெவலுக்கு போக முடியும். இந்த எக்ஸாம் எல்லாருமே பாஸ் பண்ணணும். ஆனால் யார் ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. CA ஃபைனல் CMA ஃபைனல் பாஸ் பண்ணினவங்க இந்த என்ட்ரன்ஸ் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. மற்ற அனைவரும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதியாக வேண்டும். இது அவ்வளோவா கஷ்டமான கோர்ஸ்னு சொல்ல முடியாது. இது ரீசனபிளி ஸ்கூல் லெவலில் தான் இருக்கும். ஒரு லெவல் ஆஃப் நாலேஜ்ங்கிறது அதனால் ஈஸியாக அதை பாஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் எஃபோர்ட்ஸ் பண்ணால் போதும். சிஸ்டமேட்டிக்காக படித்தோம்னு சொன்னாங்க ஜஸ்ட் பாஸ் பண்ணிடலாம். அவ்வளோ கஷ்டமான விஷயம் கிடையாது. இது எல்லாமே ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான். தியரி எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் MCQ சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ABCDன்னு இருக்கும். சூஸ் த ரைட் ஒன் இருக்குது. நெகட்டிவ் மார்க் கிடையாது. இதில் 4 பேப்பர் இருக்குது. மினிமம் 40% வாங்கணும், ஆவரேஜ் 50% இருக்கணும். இருந்தால்தான் நீங்கள் பாஸ் பண்ணினதாக அர்த்தம். ஸோ இது பாஸ் பண்ணியாச்சுனாக்க ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் இன்டர்மீடியட் அப்படிங்கிற எக்ஸிக்யூட்டிவ் லெவல் எக்ஸாமினேஷனுக்கு கோர்ஸுக்கு சேரலாம். முதல்ல சொன்ன மாதிரி எல்லாமே ஆன்லைன் எக்ஸாமினேஷன். வேரியஸ் சென்டர் இருக்கும், அங்கே போய் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுத வேண்டியிருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் மொத்தம் 170 மார்க்குக்கு MCQs இருக்கும். எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் வைவா ஓசி ஒன்று இருக்கும். இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா கம்ப்யூட்டர் மூலமாகவே ஒரு வைவா எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கு 30 மார்க்ஸ். ஸோ இந்த MCQ எக்ஸாமுக்கு 135 மினிட்ஸ், வைவாவுக்கு 15 மினிட்ஸ், டோட்டலாக 150 மினிட்ஸ் ஆகும் இந்த ஹோல் ப்ராசஸ் முடியறதுக்கு. சிலபஸ் என்னென்னாக்க பிஸ்னஸ் கம்யூனிகேஷன், பேசிக் இங்கிலீஷ், லீகல் ஆப்டிடியூட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங், எக்கனாமிக் அண்ட் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இது எல்லாமே கொஞ்சம் எஃபர்ட் போட்டாக்க ஈஸியாக படிக்கக்கூடிய பாடங்கள் தான். இது படித்து ஈஸியாக பாஸ் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை அவ்வளோவா கஷ்டம் கிடையாது. இதுக்கான புக்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. இதை படித்தீங்கன்னாக்க ஓரளவுக்கு எல்லாமே நீங்கள் தயார் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாமினேஷன் மே, ஜூலை, நவம்பர் அண்ட் ஜனவரியில் நடக்கும் எல்லா வருஷத்துக்கும்.
இந்த எக்ஸாம் வந்து சாட்டர்டே அன்றைக்கி தான் ஜென்ரலாக வைப்பாங்க. அந்த சம்மந்தப்பட்ட மாதத்தில் 10ஆம் தேதி பக்கத்தில் வரக்கூடிய சாட்டர்டே அன்றைக்கி எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. அதே மாதத்தில் 20th அன்றைக்கி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ரிசல்ட் வந்த உடனே 10 நாளுக்குள்ளே அந்த மந்த் எண்டுக்குள்ளே நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. இமீடியட்டாக வரக்கூடிய எக்ஸாமினேஷனில் நீங்கள் 2 மாடியூலும் எழுத முடியும். அது முழு எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸாமினேஷன் ஃபுல்லாக எழுத முடியும். உதாரணமாக என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை நவம்பரில் எழுதினீங்கன்னாக்க ரிசல்ட்டு பை 20th நவம்பர் வந்துடும். அந்த மாத கடைசிக்குள்ளே நீங்கள் இன்டர்மீடியட்டில் சேர்ந்தீங்கன்னாக்க 21 வரக்கூடிய ஜூன் 21 எக்ஸாமினேஷனில் நீங்கள் 2 மாடியூலும் எழுத முடியும். அண்டு ஜனவரி 21ல் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னாக்க அந்த மாத கடைசிக்குள்ளே சேர்ந்தீங்கன்னாக்க வரக்கூடிய ஜூன் 21ல் நீங்கள் வந்து ஒரே ஒரு மாடியூல் தான் எழுத முடியும். இதுதான் பேட்டர்ன். இது முடிஞ்ச உடனே அடுத்த லெவல் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம்னு பேர். அதில் வந்து 2 மாடியூல்ஸ் இருக்குது. ஜூரிஸ்ப்ரூடன்ஸ், இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் ஜெனரல் லாஸ், கம்பெனி லா, செட்டிங் அப் ஆஃப் பிஸ்னஸ் என்டிட்டிஸ் அண்ட் க்ளோஷர், டேக்ஸ் லாஸ். இது 4 பேப்பர் இருக்குது. இதில் நீங்கள் எழுதி பாஸ் பண்ணி ஆகணும். மினிமம் 40 மார்க்ஸ், ஆவரேஜ் 50 மார்க்ஸ் இருக்கணும். இந்த டேக்ஸ் லா வந்து OMR பேஸ், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். தென் மாடியூல் 2ல் கார்ப்பரேட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், அகெயின் OMR ஃபார்மேட், செக்யூரிட்டிஸ் லாஸ் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட்ஸ், எக்கனாமிக் அண்ட் பிஸ்னஸ் அண்ட் கமர்ஷியல் லாஸ், ஃபினான்ஷியல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், இது OMR ஃபார்மேட். இது பாஸ் பண்ணியாச்சுனாக்க யுவர் கிளியரிங் தி இன்டர்மீடியட் கோர்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டிவ் லெவல் கோர்ஸ். இதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபைனல் அப்படிங்கிற ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு போக வேண்டியது தான். இது கொஞ்சம் டஃப்பாக இருக்க சான்ஸ் இருக்குது எல்லாமே. ஏன்னா யுவர் கோயிங் டு பி அ ப்ரொஃபஷனல் அல்டிமேட்லி. ஸோ லெவல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் படித்தா டெஃபினட்டாக பாஸ் பண்ணக்கூடியது தான். சிஸ்டமேட்டிக்காக பிளான் பண்ணி படித்தீங்கன்னாக்க டெஃபினட்டாக இந்த எல்லா மாடியூல்ஸுமே நீங்கள் வந்து தாராளமாக கிளியர் பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் டெஃபினட் இன்ஸ்டியூட் போய் சேர்ந்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்களே நம்ம ICSEயில் தரக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் வச்சுட்டு படித்தாலே போதுமானது. நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் பாஸ் பண்ணி இருக்காங்க. அது மாதிரி இது முடிச்சாச்சுன்னா அடுத்து ப்ரொஃபஷனல் எக்ஸாமினேஷன் இருக்குது. அதில் வந்து 3 மாடியூல் இருக்குது. ஃபஸ்ட்டு மாடியூல் கவர்னன்ஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், கம்ப்ளைன்ஸ் அண்ட் எத்திக்ஸ், அட்வான்ஸ் டேக்ஸ் லாஸ், டிராஃப்டிங், ப்ளீடிங் அண்ட் அப்பியரன்சஸ்னு ஒரு மாடியூல். இதில் வந்து ஆவரேஜ் 50, பர் பேப்பர் 40 வாங்கி பாஸ் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் எதாவது இதில் பாஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சுனாக்க எனி பேப்பர் வி கெட் 60% ஆர் எபவ், அதை ஃபர்தராக நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. எக்ஸாம்ஷன் உண்டு. செகண்ட் மாடியூல் செக்ரட்டரியல் ஆடிட், கம்ப்ளைன்சஸ், அப்புறம் மேனேஜ்மெண்ட் அண்ட் டியூ டெலிஜென்ஸ், கார்ப்பரேட் ரீஸ்ட்ரக்சரிங், இன்சால்வன்சி, லிக்விடேஷன் அண்ட் வைண்டிங் அப், ரெசல்யூஷன் ஆஃப் கார்ப்பரேட் டிஸ்பியூட்ஸ், நான் கம்ப்ளைன்ஸ் அண்ட் ரெமிடிஸ், இது ஒரு மாடியூல். அதே மாதிரி 40 மினிமம், 50 ஆவரேஜ் வாங்கி இதையும் பாஸ் பண்ணணும். இதுக்கு அடுத்தது தான் இருக்கக்கூடியது மாடியூல் 3. அதில் வந்து 9 பேப்பர் இருக்குது. அது பார்க்கலாம். இப்போது கார்ப்பரேட் ஃபண்டிங் அண்ட் லிஸ்டிங் இன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ், மல்டி டிசிப்ளினரி கேஸ் ஸ்டடீஸ், எலெக்டிவ் பேப்பர். ஒரு பேப்பர் நீங்கள் சூஸ் பண்ணணும் 8லேருந்து. இது வந்து ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன். நீங்கள் எக்ஸாமுக்கு உங்கள் புக்கு, ஸ்டடி மெட்டீரியல் எடுத்துன்னு போகலாம், பார்த்து எழுதலாம். இது என்னென்னா பேங்கிங், law and practice, insurance law and practice, intellectual property right, forensic audit, direct tax laws and practice, labor laws and practice, valuation and business modeling, or insolvency law and practice. இந்த 8ல் ஏதோ ஒரு பேப்பர் எடுக்கணும். அது உங்கள் ஸ்பெஷலைசேஷன், எலெக்டிவ் சப்ஜெக்ட். அதுக்கு மட்டும் முதல்ல சொன்ன போல் நீங்கள் வந்து ஓப்பன் புக் எக்ஸாம் அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் ஸ்டடி மெட்டீரியலையும் புக்ஸையும் எடுத்துன்னு போய் பார்த்து எழுதலாம். ஆனால் யூ cannot consult your colleague or the supervisor. எவ்வளோ ஃபீஸ் ஆகும்னு பார்க்கலாம். இந்த கோர்ஸுக்கு CSEET ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 1000 rupees ஆகும். எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராமுக்கு வந்து 10,200 ரூபா நார்மலாக ஆகும். CA CMA ஃபைனல் பாஸ் பண்ணிவிட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதாத கேண்டிடேட்ஸ்க்கு 15,200 ரூபா கட்ட வேண்டியிருக்கும். இந்த 5,000 ரூபா ஃபார் நான் ரைட்டிங் தி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், அதுக்கான ஃபீஸ். பட் ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு 13,000 இஸ் காமன் ஃபார். அதுக்கு அடுத்தது பார்க்கலாம். எக்ஸாம் ஃபீஸ் வந்து எல்லா மாடியூலுக்கும் வந்து 1,200 ரூபா ஒரு மாடியூலுக்கு.
அதே தான் எக்ஸிக்யூட்டிவ்க்கு, ப்ரொஃபஷனலுக்கு அதே தான். லேட் சப்மிஷன் ஃபார் எக்ஸாம் ஃபார்ம் 250 rupees, சேஞ்ச் இன் சென்டர் ஆர் மீடியம் ஆர் மாடியூல் 250 rupees, பேப்பர் வைஸ் எக்ஸாம்ஷனுக்கு 1000 ரூபாய். சொன்னேன் இல்லையா, 60% மேலே வாங்கியிருந்தா ஏதோ ஒரு பேப்பரில் டோட்டலாக அந்த மாடியூல் ஃபெயில் ஆகிட்டாங்கனாங்க திருப்பியும் அந்த பேப்பரை நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. பை பேயிங் 1000 rupees டு தி இன்ஸ்டியூட் யூ கெட் எக்ஸாம்ஷன் ஃப்ரம் அப்பியரன்ஸ் ஃபார் தட் பேப்பர். இது அலோவ் பண்ணுறாங்க இன்ஸ்டியூட். இந்த சிஎஸ்சி கோர்ஸில் எக்ஸாமினேஷனை தவிர இது அண்டர்கோ ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், அதையும் முடித்தா தான் நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ட் கம்பெனி செக்ரட்டரி ஆக முடியும். அது ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ட்ரைனிங் கிவன் பை தி இன்ஸ்டிடியூட், இன்னொன்று ட்ரைனிங் அவுட் சைட் லைக் ஆர்டிகல்ஸ். இந்த எக்ஸிக்யூட்டிவ் லெவல் எக்ஸாம் முடித்த உடனே 1 month எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் இஸ் ஆர்கனைஸ் பை தி இன்ஸ்டிடியூட். இதில் சேர்ந்து இட் அண்டர்கோ தி ட்ரைனிங் ஃபார் 1 month. அப்புறம் 21 month ஆர்டிகல்ஷிப் அண்டர் ஏ ப்ராக்டிசிங் கம்பெனி செக்ரட்டரி ஆர் இன் ஆர்கனைசேஷன் இன் சிஎஸ் டிபார்ட்மெண்ட். இது தவிர 2 months கார்ப்பரேட் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது. அதை ஆர்கனைஸ் பண்ணுறது இன்ஸ்டிடியூட்டு. அதையும் அண்டர்கோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். இவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியாச்சுனாக்க யூ பிகம் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் மெம்பர்ஷிப் ஆஃப் தி இன்ஸ்டிடியூட். சேலரி இது படித்து முடிச்சுட்டு வெளில வந்தாக்க என்ன சேலரி கிடைக்கும்னு பார்த்தாக்க 2 ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. ஒன்று வந்து நீங்கள் யூ கேன் ஜாயின் ப்ராபப்ளி ப்ராக்டிசிங் கம்பெனி செக்ரட்டரி ஆர் யூ கேன் ஜாயின் ஏ கம்பெனி. நார்மலாக பிசிஎஸ் கூட வேலைக்கு சேர்ந்தாக்க நீங்கள் நிறைய கற்றுக்க முடியும், ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கும். ஆனால் சம்பளம் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. ஒரு 10,000 to 15,000 தான் ஸ்டார்ட் வித் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இதுவே நீங்கள் கம்பெனிக்கு சேர்ந்தீங்கன்னாக்க அநேகமாக ஒரு 25,000 30 to 50 வரைக்கும் கிடைக்கலாம் டு ஸ்டார்ட் வித். அதுக்கு சேர்ந்தாச்சுன்னா அதுக்கு மேலே க்ரோத் வந்து நிறைய ஃபேக்டரை பொறுத்திருக்கு. ஹவ் யூ ட்ரான்ஸ்ஃபார்ம் யுவர் நாலேஜ் இன் டு ப்ராக்டிஸ் விச் இஸ் யூஸ்ஃபுல் டு தி கம்பெனி அண்ட் ஹவ் யூ பிஹேவ் வித் அதர்ஸ், வாட் இஸ் யுவர் ஓவரால் நாலேஜ் லெவல், இதெல்லாம் பொறுத்து தான் உங்களுடைய க்ரோத் இந்த கம்பெனி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து 3 to 4 lakhs ஆர் 5 lakhs per month வாங்குறவங்க நிறைய கம்பெனி செக்ரட்டரி இருக்காங்க. அதனால நல்ல ஃப்யூச்சர் உள்ள ஒரு சூப்பரான கோர்ஸ் இதுன்னு நம்ம சொல்லலாம். இது ப்ராக்டிஸ்க்கு போகிறதுனால போகலாம். ப்ராக்டிஸ் பண்ணுறதுனாக்க நிறைய ஏரியாஸ் இருக்குது. ஒரு லிட்டிகேஷன் ப்ராக்டிஸ்னு சொல்லிட்டு என்சிஎல்டியில் போய் சில கேசஸ் ஆர்கியூ பண்ணுறது, அது மாதிரி டைப் ஆஃப் ஒர்க் பண்ணலாம். இல்லைனாக்கா ஃபைலிங் பண்ணுறது, செக்ரட்டரியல் ஆடிட் பண்ணுறது, இது மாதிரி நான் லிட்டிகேஷன் சைட் ஆஃப் ப்ராக்டிஸும் இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னாக்க ஆரம்பத்தில் வந்து அவ்வளோவா இன்கம் இருக்காது. பட் போக போக பிக்கப் ஆச்சுன்னு சொன்னாக்க பியாண்ட் ஏ பாயிண்ட் ஒன்லி ஸ்கை இஸ் த லிமிட். யூ கேன் மேக் லாட் ஆஃப் மணி இன் தட். ஸோ அந்த அவென்யூவும் இருக்குது. ஸோ யூ கேன் டிசைட் தி கோர்ஸ் எதர் டு கோ டு எம்ப்ளாய்மெண்ட் ஆர் கோ டு ப்ராக்டிஸ் டிபெண்டிங் ஆன் யுவர் சர்க்கம்ஸ்டன்சஸ். ஸோ எது பண்ணாலுமே வந்து டெஃபினட்டாக உங்கள் இஃப் யூ கம்பேர் யுவர் க்ரோத் வித் அனதர் பிகாம் ஆர் நார்மல் கிராஜுவேட் it will be much better than that. அதனால் I strongly suggest people to take up this course, finish as early as possible and have a very bright future.